கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு கப்பர்நகூம் என்கிற ஒரு ஊருக்கு வந்தார். அங்கே 100க்கு அதிபதியின் பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண வேதனையை அனுபவித்தான். அதனால் இயேசு வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று யூதருடைய மூப்பரை அனுப்பினார். மூப்பர்கள் இயேசுவிடம் வந்து, 100க்கு அதிபதி நம்முடைய மக்களை நேசிக்கிறான், ஒரு ஜெப ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறான், ஆகவே நீர் வரவேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களோடு கூட 100க்கு அதிபதியின் வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது 100க்கு அதிபதி தன் நண்பர்களை அனுப்பி, ஆண்டவரே, நீர் வரவேண்டாம் என்று நான் சொல்வதினாலே நீர் வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் நீர் என் வீட்டு வாசலுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அனுப்பினான். நான் மேலதிகாரிக்கு கீழ்ப்பட்டவன்தான், ஆனால் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லி அனுப்பினான். இயேசு மறுமொழியாக, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்றார். நண்பர்கள், யூதரின் மூப்பர்கள் எல்லாரும் வீட்டில் வந்து பார்த்தார்கள். வேலைக்காரன் சுகமடைந்திருந்தான். இப்படித்தான் பெரிய பணக்காரர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் தன்னிடம் வருகிற எந்த ஏழையானாலும் பணக்காரனானாலும் யாரையும் மதிப்பதில்லை, பெருமையாகவே பேசிவிடுவார். மற்றொருவர் தான் யாரை பார்த்தாலும் ஏழையோ பணக்காரர்களோ யாரையும் மதித்து பேசுவார், உதவி செய்வார். அதனால் மக்கள் எல்லாரும் அவர் மேல் பாசம் வைத்திருந்தனர். ஒருமுறை 2 பணக்காரர்களுக்கும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட நிறைய ஆள் தேவைப்பட்டது. 2 பேரும் அருகிலுள்ள மக்களை அழைத்தார்கள். எல்லாரையும் மதிக்கிற பணக்காரருக்கு உதவி செய்ய எல்லாரும் சென்றார்கள். முதலில் சொன்ன பணக்காரர் அருகே யாரும் செல்ல பயப்படுகிறார்கள். அதனால் நான் வரவில்லை என்று கூறிவிட்டார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பணத்திலோ பதவியிலோ நமக்கு கொஞ்சம் உயர்வு கிடைக்கிற போது உடனே நாம் யாரையும் மதிப்பதில்லை என்பதை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பணத்திலும் பதவியிலும் உயர்ந்தவனாய் இருந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்திற்கு முன்பாக நாம் நிற்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு வசதி படைத்தவர்களாய் இருந்தாலும் இந்த உலகத்தையே வார்த்தையினால் உண்டாக்கிய தேவனுக்கு சரி சமானமாக நாம் நிற்க முடியாது என்பதை சிந்தித்து, ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என் தேவைகளை சந்தியும், என் குறைவுகளை மன்னியும், என்னை குணமாக்க உம்மால் மாத்திரமே முடியும் என்று அவரை விசுவாசிக்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் உயர்வுகள் மேன்மைகளை பெரிதாக எண்ணாமல் உம்மை விசுவாசித்து தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.